சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தனது மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி நீதி கேட்டு காவலர் ஒருவர் தலைமைச் செயலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி காவலர் குடியிருப்பை சேர்ந்த கோதண்டபாணி சென்னை ஓட்டரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு அவரது மகளுக்கு சிறுநீரக பிரச்சினை காரணமாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் குழந்தையின் கால்பாதம் அகற்றப்பட்டதாக குற்றம் சாட்டிய காவலர் கோதண்டபாணி மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டரி காவல் நிலையத்திலும் அவர் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மருத்துவர்களின் அலட்சியம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மகளுக்கு நீதி கோரி காவலர் சீருடையில் தலைமைச் செயலகத்திற்கு சென்ற கோதண்டபாணி திமுக கொடியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். கையை விடுங்க சார், நான் வரணும் வருவேன் சார். நான் சொல்றேன் சார், வரேன் சார், கையெடு சார், கையெடு சார், வரேன் நான் வரேன், கையெடுங்க.